தேர்தல் கமிஷன் பாரதிய ஜனதாவினுடைய பிராக்சியாக செயல்படுகிறார்கள் என்ற கடுமையான குற்றச்சாட்டத்திற்கும் அவர்கள் மேனிப்புலேஷன் செய்யப்படுகிறது, மோடி அமித்ஷாவின் கையாளாக மாறியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இந்திய எதிர்க்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியும் மட்டுமல்லாமல் பல இந்தியா கூட்டணி தலைவர்களும் வைத்திருக்கிற போது ராகுல் காந்தி தேசிய அளவில் இந்த பிரச்சனையை மையப்படுத்திய ஒரு வலுவான ஒரு பலசாலியான தலைவராக மாறியிருக்கிறார். இது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய செய்திகளின் கருத்து. அது மட்டுமில்லாமல் அவர் நடத்திய இந்த கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். மமதா ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து மு.க. ஸ்டாலின், ஆர்ஜேடி, உத்தவ் தாக்கரே எல்லா கட்சிகளுமே அநேகமாக கலந்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். தங்களின் அகிலேஷ் யாதவ் மிக முக்கியமாக கலந்து கொண்டார். தங்களுடைய இருப்புக்கே கேள்வியாகிவிடும், ரீஜனல் விவகாரத்தில் இவர்கள் இப்படியே தொடர்ந்து எப்படி வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சந்தேகமும் மன அழுத்தமும் பிஜேபி அல்லாத 62% 63% வாக்குகளை மட்டும் பெற்று கொண்டிருந்த எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒரு அப்ரிஹென்ஷன்ஸ் உருவாகி இருக்கிறதையும் ராகுல் காந்தி தற்போது செலுத்தியிருக்கிறார்.